சர்வதேச கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேருவை திருச்சியில் சந்தித்து வாழ்த்தப்பட்டனர். இலங்கையில் நடைபெற்ற உலகளவிலான கராத்தே போட்டியில் இந்தியா பங்கேற்றது. இந்திய அணியின் சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 19 பேர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் இந்திய அணி 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. இந்நிலையில் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் அமைச்சர் கே நேருவை சந்தித்து வாழ்த்தப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் ஸ்ரீகாந்த், விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பான உதவிகளை செய்து வருகிறது என்றும் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். தமிழ்நாடு அணியிலிருந்து 19 நபர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் கலந்துக்கிட்டாங்க. கட்டா, குமித்தி, டீம் கட்டான்னு 3 கட்டா பிரிவுல கலந்துக்கிட்டு 17 கோல்டு, 16 சில்வர், 13 வெண்கலம் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து இது முடிவு போன போட்டியிலேயே நம்ம இப்ப இந்தியாவில் செகண்ட் டைம் வாங்க வச்சிருக்காங்க. மிகப்பெரிய பெருமையான விஷயம். இவங்க எல்லாமே முறைப்படி மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு, மாநில பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு, குருட்சேத்திரத்தில் நடைபெற்ற தேசிய பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல ஓவரால் தேடுவாங்க தமிழ்நாடு அணி. அது இப்ப வேர்ல்டுக்கு போய் வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். இது மிகப்பெரிய சாதனை. இது நடந்ததே கிடையாது. அதுக்கு முழுக்க நம்ம தமிழ்நாடு அணி ரொம்ப முக்கியமான காரணம்.